இங்க ஒரு தாத்தா வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம காசுக்கு போறேன்னு ட்ரெயின் ஏறுறாங்க. ஆனா ட்ரெயின் ஏறுறதுக்குள்ள அவங்க பேரன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறான். இது அவருக்கு 4வது அட்டெம்ப்ட். ஒரு தடவையும் யாராச்சும் பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. அடுத்த நாள் ஹீரோக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. 2 பேர் வீட்டுக்கும் பிடிச்சு ஓகே பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருது. அங்க இந்த பையன் அடிப்பட்ட கையோட வந்து நிக்கிறான். அது மட்டும் இல்லாம சப்புன்னு அரைஞ்சிரா. யாருன்னு பார்த்தா ஹீரோயின. அது மட்டும் இல்லாம உன்னை வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ண விட்டுருவேன் நானு டைலாக்லாம் இதை கேட்ட ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணுமே கேட்காம அந்த பையன் அவளோட லவர் போலன்னு அவ போன் நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு வீட்லயும் யார்கிட்டயும் பேசாம சுத்திட்டே இருக்கான். அடுத்த நாள் ஹீரோட ஆபீஸ்க்கு ஹீரோயின் போய் எவனோ ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னா, நான் லவ் பண்ண நானே என்கிட்ட கேட்டியா, இதான் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையான்னு என்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டி வச்சுட்டு போக நம்ம ஹீரோ அவளை மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ண அந்த நேரத்துல நம்ம தாத்தா வழக்கம் போல காசிக்கு போறேன்னு ரயில்வே ஸ்டேஷன் போக எப்பயும் போல அங்கேயும் ஒரு ஆள் கிட்ட மாட்டி திருப்பி வீட்டுக்கு வந்து விட்டுறாங்க. இதை பார்த்து ஹீரோ நம்ம சந்தோஷம் தான் போச்சு, தாத்தா சந்தோஷத்தையாச்சும் நிறைவேற்றணும்னு ஃபேமிலியோட காசிக்கு போக பிளான் பண்றாங்க. அதே மாதிரி ட்ரெயினும் ஏறிறாங்க. ஹீரோட அப்பாக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்லாம் நிக்குதோ அந்த ஸ்டேஷன்ல இறங்கி கடையில ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப எல்லா இடத்துலயுமே சாப்பிட்டு இருக்கும் போது நைட் ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக இறங்குறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் கிட்ட டீ குடிச்சிட்டு சேஞ்ச் இல்லாம 500 ரூபாய் எண்ணிக்க அந்த பையன் 500 ரூபாய் கிடைச்சிருச்சுன்னு ஓடிறான். ஹீரோட அப்பாவும் அவனை விரட்டிட்டே ஓட ஹீரோட அம்மா இதை யதார்த்தமா பார்க்க அந்த நேரம் பார்த்து ட்ரெயினும் கிளம்ப ஹீரோவோட அப்பா ட்ரெயின் ஏறலாம்னு பார்த்தா கை கொடுக்க அவங்க வைஃபை ட்ரெயின்ல இருந்து பிடிச்சு இழுத்துறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்க தம்பியும் அம்மா அப்பா ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டாங்களேன்னு அவங்களும் ட்ரெயின்ல இருந்து குதிக்க கடைசியா அந்த தாத்தா மட்டும் தனியா காசிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க.